வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாக்கி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 15ஆம் நாள் 1/10/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசாசிராக ஆலய வழிபாடுகளை செய்வதும், இந்த செவ்வாய்க்கிழமைகளே வருகின்ற ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே உள்ளதாகிய ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த நம் முன்னோர்கள் மறைந்த முன்னோர்களை வேண்டி பிதர்களுக்காக செய்யப்படுகின்ற மகாலய சிரார்த்தம் என்கின்ற இந்த 15 நாட்கள் நாளையோடு நிறைவு பெறுகின்றது. இன்று 14ஆவது நாளாக இவ்வாறு இந்த மறைந்த முன்னோர்களுக்காக அந்த பிதர்களுக்கு நாம் செய்கின்றதாகிய சிரார்த்தங்கள், எள்ளும் தண்ணீரும் வைத்து செய்யப்படுகின்ற தர்ப்பணங்கள், இவை வாழ்வில் நமக்கு உயர்வுகளை தரக்கூடியவை. இந்த 15 நாட்களுமே ஒரு பட்சம் என்று சொல்லப்படும். பௌர்ணமி முதல் அமாவாசை வரையிலே ஒரு பட்சம், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையிலே இன்னும் ஒரு பட்சம். 2 பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாதம். அந்த வகையிலே இந்த நாளைய தினம் அமாவாசையோடு இந்த மகாலய பட்சம் நிறைவு பெறுகின்றது. எனவே கண்டிப்பாக இந்த கடந்த 13 நாட்கள் தவறவிட்டவர்கள் இன்றும் நாளையும் கண்டிப்பாக இந்த தர்ப்பணங்களை செய்ய வேண்டும், சிரார்த்தங்களை செய்ய வேண்டும். இந்த மாலைய பட்சத்திலே வருகின்ற சிரார்த்தங்கள் பல்வேறு சிறப்புகளோடு கூடியது, வாழ்வில் நமக்கு உயர்வுகளை தரக்கூடியது. அந்த பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற பொழுது இல்லங்களிலே சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுமா. திருமணங்கள், நினைத்த காரியங்கள், ஒரு கிரகப்பிரவேசம் போன்ற மங்களமான காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த பிதர்களுடைய ஆசி மிக மிக முக்கியம். எனவே இந்த தவற விடாமல் இன்றும் நாளையும் 2 நாட்கள் இருக்கிறது. இந்த மகாலய சிரார்த்தத்தை செய்து பிதர்களை வேண்டி தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபட்டு இறையருளையும் பூர்ணமாக பெறுவதோடு பிதர்களுடைய ஆசிர்களையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளில் தலை சிறந்த மெச்சத்தக்க வியத்தகு போதனைகளில் ஒன்று அவர்
மலைப்பொழிவிலே ஆற்றிய போதனை சாதாரணமாக மனிதர்கள் மத்தியிலே இருக்கின்ற நடைமுறைகளை இன்னும் உயர்வாக கருதி உயர்வான அறநெறிகளை கற்றுக் கொடுத்தவர்தான் இயேசு. மனிதர்களாக இருப்பது ஒன்று, அதைவிட இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு ஆகும். தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று இறைவனை போன்று மனிதர்கள் தங்களுடைய நடத்தையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று இயேசு போதித்தார். இயேசுவினுடைய போதனையில் உங்களை அன்பு செய்கின்றவர்களை நீங்கள் அன்பு செய்வது என்பது சாதாரணமானது. ஆனால் உங்களுக்கு விருப்பமில்லாதவர்கள், உங்களுடைய பகைவர்கள் அல்லது உங்களோடு ஒத்து போகாதவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களும் உங்களுடைய வீட்டுக்குள்ளும் இந்த சமூகத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகின்றீர்கள், அவர்களை நீங்கள் எப்படி உங்களுடைய வட்டத்துக்குள்ளே கொண்டு வருகின்றீர்கள், உங்களுடைய பேச்சும் உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய அன்பு வாழ்வும் அவர்களோடும் இணைக்கப்படுகின்றதா என்பதுதான் இயேசுவினுடைய சவால் மிக்க போதனையாகும். எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை மகிழ்ச்சியை குலைப்பவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள், எங்களை சாராதவர்கள். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய கோட்பாடுகள், எங்களுடைய விருப்புக்கள் இவற்றிற்கு முரணாக செயல்படுகின்றவர்கள், அவர்கள் எங்களுக்கு விருப்பமில்லாதவர்களாக இருக்கலாம். இயேசு கூறுகின்றார், நீங்கள் கொடுங்கள். கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டுமல்ல, உங்களுடைய அன்பை கொடுங்கள் என்று கூறுகின்றார். உங்களுடைய கரிசனையை கொடுங்கள் என்று கூறுகின்றார். உங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை பகிர்ந்து கொடுங்கள். இவ்வாறு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகின்றீர்கள். ஏனென்றால் இறைவன் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் மழையை பொழிகின்றார். இறைவன் தீயவர்களுக்கும் நன்மை செய்கின்றவர். ஆகையினாலே நாங்கள் இறை சாயலை தாங்கி இருக்கின்ற மனிதர்கள் சாதாரண மனிதனுடைய நடத்தையில் இருந்து ஒருபடி உயர்ந்து நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களுடைய அறநெறிகள், எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய விருப்புக்கள், எங்களுடைய நடத்தையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்பில் இருந்து சற்று உயர்வானதாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாங்கள் பலரோடும் நாங்கள் பழகலாம், பேசலாம், உறவாடலாம். இவர்கள் மத்தியிலே நான் எப்படி நடந்து கொள்ளுகின்றேன்? என்னை அன்பு செய்கின்றவர்களை மட்டுமல்ல, என்னை வெறுக்கின்றவர்களும், எனக்கு விருப்பமில்லாதவர்களும், என்னோடு ஒத்து போகாதவர்களும் என்னோடு இணைந்து வாழ்வதற்காக நான் அடியெடுத்து வைக்கின்றேன். நான் முயற்சி செய்கின்றேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து விரும்பி நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடு நான் அவர்களோடு உறவாட விரும்புகின்றேன். பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள். தந்தை பரிவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் பரிவுள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு கூறுகின்ற அவருடைய அழைப்புக்கு இன்று நாம் பதிலளிப்போமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு,
சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள் இஹ்லாஸோடு. அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள், சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள், கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.